என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க நீ? இவ்வளவு வழிய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்படிடா உன்னால மட்டும் இப்படி வாழ முடிஞ்சது? சத்தியமா முடியலடா, என்னால முடியாதுடா. அப்பா, இதுக்காக நீ நினைச்சவனுக்கு பயப்படுறியா? ஆமாடா. ரோகிணிக்கெல்லாம் தெரிய வேண்டாம்டா. சச்சா, சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்டா. எப்படா நீ மட்டும் இந்த வழியை தாங்கிக்கிட்டு இருந்த? 10 வயசுல இருந்து ஒன்னாவே இருக்கோமே, அப்பமே என்கிட்ட சொல்லியிருந்த இன்னும் அதிக பாசத்தை உன் மேல நான் காட்டியிருப்பேனடா. சில நேரம் நீ பண்றதை பார்த்து நான் வெறுத்து போயிருக்கேன். உன்னை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். ஐயோ, என்ன சொல்லிருக்கலாமேடா. என்னால தாங்கிக்க முடியலடா. யாரும் என்ன அப்படின்னு எதுவும் நினைச்சிடக்கூடாதுன்னு தான் நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன்டா. இது யாருக்குமே தெரியக்கூடாதுடா. பிளீஸ்டா. சத்தியமா சொல்ல மாட்டேன். விக்கி மச்சான், பொண்ணு மச்சான், யாருக்குமே தெரியக்கூடாதுடா. குறிப்பா எனக்கு தெரியவே கூடாதுடா. நீ எப்பவுமே என் மேல உண்மையான பாசத்தோட இருப்பேன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு நீ பெத்த புள்ள உண்மையான பாசத்தோட இருப்ப. என் கூடயே இருந்தவன். நான் பண்ற அத்தனை சேட்டையும் சகிச்சுக்கிட்டு, நான் என்ன பாடுபடுத்தினாலும் சிரிச்சுக்கிட்டு என் கூட இருந்தவன். கஷ்டம்னு என்னை விட்டுட்டு போகாதவன். அந்த நம்பிக்கையில தாண்டா உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இப்ப சொல்றேன்டா, வந்ததை தவிர நம்ம 2 பேரும் யாராலையும் பிரிக்க முடியாது. மரணம் வரைக்கும் உன் கூட இருப்பேன்டா. மரணம் வரைக்கும் இந்த ரகசியத்தை நான் காப்பேன். உனக்கும் எனக்கு நடுவில் யார் வந்தாலும் சரி, உன் மேல நான் வச்சிருக்க பாசம் நீ குறைய போறது இல்ல. யார் என் கூட இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி, நான் உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்டா. சத்தியமா உன் கூட இருப்பேன். நல்ல நண்பனா இருப்பேன்டா. உன் உயிர் தோழனா நான் இருப்பேன்டா. தேங்க்யூ சார். விக்கிய பொண்ணு தெரியும் என் மேல அளவு கடந்த பாசத்துல இருக்காங்கடா. அவங்க தங்கச்ச கையில பண்ணிருக்கேன்னு ஏதோ பெருசா என்ன நினைக்கிறாங்கடா. அவங்க காட்டுற பாசம் உண்மையா இருக்கும்டா. அதாவது என்ன நானே ஒரு மகாராஜாவா உணர்வேண்டா. அவங்க காட்டுற பாசம் எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும்டா. ஏதோ கிடைக்காதது ஒண்ணு கிடைச்ச மாதிரி எனக்கு தோணுண்டா. இது வரைக்கும் என் வாழ்க்கையில மதிப்புக்கு அந்த பாசம் கிடைச்சதே இல்லை. ஆனா விக்கிய பொண்ணு தெரியும் என் மேல அவ்வளவு பாசமும் மரியாதையும் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நான் வாழதுல அர்த்தம் இல்லாம போயிடுடா. எப்படி நான் சொல்லுவேன்? ஏன்டா இந்த வலி வேதனையெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்டா. இங்க பாரு, என் மனைவிக்கும் சரி, அவங்க அண்ணன்மாருக்கும் சரி, யாருக்குமே தெரியக்கூடாது. சொல்ல மாட்டேன்டா. சத்தியமா சொல்லவும் மாட்டேன். உன்னை விட்டுட்டு நான் இன்னும் போகவும் மாட்டேன். சாகர வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல நண்பனா இருப்பேன்டா. எனக்கு கடைசி வரைக்கும் விக்கி பொண்ணு ஒரு வேணும்டா. அவங்க கூட இருந்தா எனக்கு உலகமே என் கூட இருந்த மாதிரி தோணுதுடா. நீயே பாத்தலடா என்னை எப்படி தாங்குன்னு தாங்குறாங்கன்னு. நீ பட்ட வலிக்கு முன்னாடி இந்த உலகத்துல உள்ள வழியில ஒண்ணுமே இல்லடா. எவ்வளவு வழிய மனசுல சுமந்துக்கிட்டு எப்படிடா உன்னால எப்படிதான் வாழ முடிஞ்சது? இந்த ரகசியங்களை மூடி மறைக்கிறதுக்காகவே பல நாள் சந்தோஷமா இருந்த மாதிரி நடிச்சிருக்கேன்டா. அடாவடித்தனம், பொறுக்கித்தனம் எல்லாமே இந்த வலியை மறக்கிறதுக்கு தான் பண்ணினேன். ஆனா தூங்கணுங்க போதுண்டா அந்த வலி எல்லா வலியும் ஒன்னா வந்து என்ன தாக்கும். நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாறு, துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதிங்கு யாரு? கலங்கும் போது சேரு, அது தெளியும் போது நீரு. கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாரு? வெந்த பொண்ணும் ஆறிடுமா, வேதனைதான் தீர்ந்திடுமா? அப்படியே செத்து போயிடலாம் போல இருக்கும்டா. அந்த கடலுக்கு ஏண்டா என் மேல இவ்வளவு கோபம்? என் வாழ்க்கையில மட்டும் ஏண்டா இப்படி? அழாதடா. இனிமேல் நீ அழுதா என்னால தாங்கிக்க முடியாது. கடவுள் உன்னை கைவிடலடா. நீ பாரு, நீ இழந்த எல்லாத்துக்கும் பதிலா உனக்கு கடவுள் உண்மையான உறவுகளை மட்டும் தானே உனக்கு கொடுப்பாரு. பிறந்ததுல இருந்து இப்ப 28 வயசாகுது. இது வரைக்கும் நான் உண்மையா சிரிச்சதே இல்லடா. ஏன்டா என்கிட்ட எவ்வளவு பெரிய ரகசியத்தை மறைச்ச? அப்பவே உன் காயத்துக்கு மருந்தாவும் அதுக்கு ஏதாவது தீர்வு நான் பார்த்திருப்பேன். ஏன்டா மறைச்ச? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா? எங்க நீ என்னை விட்டுட்டு போயிருவியங்கிற பயம் தான்டா. சத்தியமா போயிருக்க மாட்டேன்டா. உன் வலியை கேட்டதுக்கு அப்புறம் உன்னை விட்டு யாருடா போவா? இங்க பாரு, ரோகிணிக்கெல்லாம் தெரியக்கூடாதுடா. என்னை விட்டு போயிட்டானா நான் வாழ்ந்துக்கிடவே மாட்டேன்டா. எனக்கு 1000 கனவுலாம் இல்லடா, ஒரு சின்ன கனவுதான்.
என் மனைவி, என் புள்ள, என்னே மாதிரி ஒரு குழந்தை. வேற பெருசாலாம் ஆசை இல்லடா. ஆனா அது என் வாழ்க்கையில நடக்கும்டா. நடக்கும். நடத்தி காட்டுவேன். நீ உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட நீ சந்தோஷமா வாழ்ற. யார்டா சொன்னா உனக்கு வாரிசு வராதுன்னு? உனக்கு வரும். எப்படிடா வரும்? அவர் சம்மதிக்க மாட்டாருடா. அதையும் மீறி வந்தா நான் குடும்பத்தோட சாக வேண்டியதாண்டா. வேண்டாண்டா, எனக்கு வேண்டாண்டா. சத்தியமா உன் பிள்ளை பிறப்பான்டா. ஒன்னே மாதிரி ஒரு சிங்கக்குட்டி பிறப்பான். அவனை நீ தோளத்துக்கு வச்சுக்கிட்டு தெரு முழுக்க நெஞ்ச நிமித்துக்கிட்டு நீ உலா வருவடா. சத்தியமா சொல்றேன்டா. இந்த நல்ல சிவ என்ன பண்றான்னு நான் பாக்குறேன். சத்தியமா உன்னை வாழ வச்சுட்டு தான்டா நான் வாழுவேன். பழமா இருக்கும் இருக்குடா. யார் போட்டு கொடுத்தா? தருண் வீட்டுக்குன்னு வரலையே. வாங்க 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 வாங்க, அப்படியே வலது கால் எடுத்து வச்சு வாங்க. ஏய், எப்படியாவது சமாளிச்சிரு. டேய், அப்படி தூக்கிட்டு ஓடிடுவோன்னு இல்ல போட்டு தர. எப்படினாலும் என்னெல்லாம் அடைஞ்சு விட மாட்டா. அண்ணி சொல்றோம்ல, தூக்கிட்டு ஓடிடுவோம். ஏதோ ஓ ஐடியா அப்படி பண்றேன். ஆனந்தி, 2 பிளான போட்டுட்டு வருது. அசந்துராத. வரட்டும் வரட்டும். யார் அசர போறா? வாங்க சார் வாங்க. ஏதோ நான் போயிட்டு பெற வரேனே. ஏன் ஒத்தையில அடி நான் வாங்கிருக்கா? பேசாம பின்னாடியே வா. அத்தி கோவமா இருக்கா? அத சொன்ன பேர வருவனு எங்க நீ கேக்குற? டூட்டில இருந்து வரேன்னு சொல்லிடா. என்ன ஆதிரா பேட்டோட நிக்கிற? உங்களுக்கு விருந்து வைக்கதா? ஆதிராவே இவ்வளவு கோத்த நிக்கிறாடா. ஆனந்த் இல்ல என்ன உசுரோட விடுவா. அட ஆதிர தங்கம், என்னமா ரொம்ப டென்ஷனா என்ன மாதிரி இருக்குது? நீங்க கொஞ்சம் வாங்க. இல்லம்மா, டூட்டிக்கு போயிட்டு வந்தேன்னா ரொம்ப அசதியா இருக்கு. எங்க டூட்டி? எல்லாத்தையும் யாரோ போட்டு கொடுத்துட்டாங்கடா. அண்ணே சௌக்கியமானே? இவன் தாண்டா வந்து போட்டு கொடுத்துருக்கான். அப்புறம்னே சௌக்கியமானே? கருவேப்பிலுக்கு கொசர பத்தி அண்ணே. டேனியல், ஸ்டேஷன்ல கொஞ்சம் சின்ன வேலை இருக்கு, வாயா. அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் இங்க வேலை இருக்குது. சம்மாலிடா. என்னே பஸ் ஸ்டாண்ட்ல போட்டு கொடுத்துருக்கான்டா. ஆதிரா, அங்க என்ன பண்ணுனீங்க? ஒண்ணும் பண்ணலையே. உண்மை சொல்லுங்க. சே, நான் என் தம்பியில சும்மா தான் நின்றுட்டு இருந்தான். நினைக்கிறேன் இந்த கடாப்பையா இவன் தான் நிறைய வேண்டதெல்லாம் பார்த்தான். நான் வேண்டதை பார்த்தேன்னா அண்ணி நம்பாதீங்க. வாயா, ஸ்டேஷன்ல சின்ன வேலை இருக்கு. தெரியும் எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியும். நீ வரட்டாலும் யாரு விட போறா? ஸ்டேஷன்ல உனக்கு இன்னைக்கு சூப்பரா இருக்கும். வாயா. வேண்டாம் அண்ணி, நாம இங்க விருந்து வச்சிருக்காம அத ஒண்ணு விடாம குடுங்க பாப்போம். நம்மள அடி வாங்க வச்சுட்டான்டா. தெருவுக்கு மட்டும் ஓடிடாத, கேவலப்பட்டுருவோம். எவ்வளவு அடி வேணாலும் நின்னு வாங்கிருவோம்டா. சரி நின்னு வாங்கிரு. என்னமா ஆதிரா? பஸ் ஸ்டாண்ட்ல என்ன அன்னக்கிளிப்பட்டி ஊர்ல என்ன நடந்தது? என்ன நடந்தது? அதானே அண்ணனும் தம்பி நடிக்கவா செய்வீங்க? அண்ணனும் தம்பி சேர்ந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போவாங்க, சடங்கு வீட்டுக்கு போவாங்க, ஏன் சண்டைக்கு கூட போவாங்க. அண்ணனும் தம்பி சேர்ந்து சைட் அடிக்க போயிருக்கீங்க. வெக்கமா இல்ல? டோட்டலா டேமேஜ்டா. ஆனந்த் ரொம்ப திட்டுறாடா. இப்படியே சமாளிச்சிருடா. நீ சமாளிடா. ஃபர்ஸ்ட் டைம் மாட்டிக்கிட்டேன்டா. 10 நாள்லாம் சைட் அடிக்க மாட்டேன். இன்னைக்கு பார்த்து அடிச்சு இப்படி மாட்டிக்கிட்டிய. எனக்கும் சைட் அடிக்கிறதுக்கு ஒரு ஆசையே இல்லடா. ஆமாடா, இன்னைக்குதான் அடிச்சா மாட்டிக்கிட்ட பாரு. நீ எத்தனை நாள் பண்ணுவ? என்னைக்கா மாட்டிருப்பியா? இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லடா. பாத்தியா, ராசி பக்கவலாம் ராசி. எப்படி பாரு, அந்த பேட்டாலே 2 போடு. ஆனந்தி ஆதிரா கிட்ட ஒன்னு அடிக்க சொல்லி கொடுக்கா. இருந்தாலும் அநியாயத்துக்கு ரொம்ப மோசம்டா ஆனந்தி. பாரு, ஒரு வாலிய பெண்ணுக்கு ஒரு பிள்ளை பார்த்து சைட் அடிக்க கூட உரிமை இல்லையா? உரிமை இல்லாத என்னடா வாழ்க்கை? ஆமாடா, நேத்து போராடியே ஆகணும். ஆதிரா, ஆகா குரல் வசதிட்டா. இனி எல்லாரும் பயந்துருவாங்க. என்ன என்னமா வெயில நின்னுக்கிட்டுன்னு கேட்க வந்தேன். நீ கத்துறத பார்த்துட்டு அவங்க எல்லாம் அடங்கிடுவாங்க நினைச்சேன். நீ அடங்கி போயிட்டா. இருக்குமா வெயில நின்னுக்கிட்டு? உள்ள வாய, நிறைய வேலை இருக்கு. வாய போவோம். சிரிக்காதடா. நீங்க இங்க வாங்கல. டேய், உன்னை ஆனந்தி கூப்பிடுறா பாரு. டேய், அவ என்ன அடிக்க கூப்பிடுறா. அடிக்க கூப்பிடுறாளா? கொஞ்சத்துக்கு நினைச்சிட்டியா? வாய்ப்பு இல்ல. இங்க வாங்கன்னு சொன்னேன். உங்களே மதன டேனியல், அவன் எவ்வளவு நல்ல பையனா இருக்கான். யாரு இவன்? ஆமா, அவன் இவ்வளவு நல்ல பையன் தெரியுமா? நீங்க பண்ண அக்க பொருளா ஒண்ணு விடாம வந்து சொல்லிட்டான். யாரு இவன்? ஒரு மைல் தூரம் அங்க தள்ளி வர பிள்ளைய இந்த ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பிள்ளை வருதுன்னு சிக்னல் கொடுத்தவனே அவன் தான். அட போவீங்களா, நான் ஒண்ணு பண்ணல. இதுக்கு மேல இங்க நின்ன டேஞ்சரு. பாத்தியா எப்படி போட்டு கொடுத்துட்டு ஓடுறான் பாத்தியா? அவன் ஓடுறது இருக்கட்டும்,
சைட் அடிச்சுங்களா இல்லையா? இல்ல ஆதிரா. மண்டைய பொளந்துவேன். உண்மை சொல்லுங்க. ச்சே, இல்ல வேணா தம்பிட்ட கண்ண கட்டுப்பாரு. அந்த நொம்பி சேர்ந்து தானே சைட் அடிச்சிருக்காரு. நொம்பிக்கு தனியா இருக்குது, விருந்து வச்சிருக்கேன். ஏண்டா செத்தண்ட நிக்கனா? இல்ல ஆதிரா. சரி, கடைசி ஒரு குழந்தை வந்துச்சாம, அந்த குழந்தை யாரு? அது சின்ன பிள்ளை. அவங்க அப்பா என்ன மாதிரியா இருக்குமா? அதான் அப்பான்னு. இல்ல வாங்க, உங்களுக்கு இன்னைக்கு இருக்குது. ஏ சும்மா தாண்டி நின்னுட்டு நின்ன. என்ன பத்த உனக்கு தெரியுமே. அதனால இவ்வளவு நம்பிட்டு நின்னுட்டேன். 10 பேர் நின்னாலும் நீங்க ஒண்ணுமே பண்ணாம சும்மா நிப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நீங்க தான் தனியா சிகரெட்டா கொடுத்திருக்கீங்க. அது வரைக்கும் போட்டு கொடுத்துட்டேனா? சும்மா ஃபன்னுக்காக பண்ணேன், சீரியஸா பண்ணல. நான் இருக்கும்போது உங்களுக்கு இன்னொருத்தி பார்க்க தோணும்ல? இல்லடி, நீ எப்படி இப்படிலாம் பேசுற? அப்படிலாம் இல்லடி. என்கிட்ட பேசாதீங்க போங்க. ஆதிரா, சும்மா தாண்டி நின்ன. ஏன்டா இங்க நின்று கெஞ்சிக்கிட்டு இருக்க? ரூம்ல போய் கெஞ்சி போ. அதுல சமாதானம் ஆயிடுவாங்க. போ போ போ. என்னடா இப்படி ஆயி போச்சு? நான் சும்மா தான் கூப்பிடுறான்னு நினைச்சேன். அவன் சீரியஸா கூப்பிட்டு போறடா. சரி, உள்ள போய் சமாதானப்படுத்து போ. ஆதிராமா, ப்ளீஸ்மா, ப்ளீஸ் கதை தரடி. கதவை தரடி. கதவை தர. தரடி. ஏதாவது போக்காங்கடி. கதவை தரடி. சும்மா தாண்டி நின்னுட்டு இருந்தேன். விளையாட்டுக்காக பண்ணேன். மாப்பிள்ள தம்பிலாம் நின்னாங்கல்ல, அதனால விளையாண்டேன்டி. திரடி, அசிங்கப்படுத்தாதடி நீ. திர ஆதிரா, ஒரு கதை வளர்ச்சி விழுந்துருவேன். திரடி. இப்ப என்ன 2 அடி அடிக்கணும் உனக்கு, அவ்வளவுதானே? அடிச்சுக்க. மத்த நேரம் உங்க அண்ணன் நல்ல பண்ணா நிப்பாரு. இன்னைக்கு அவர் தப்பு பண்ணிருக்காருல, செத்த மட்டும் வீட்டுக்கு கூட்டு வந்துருக்கலாம்ல. நீங்க தான் உருப்படாத வேலை பாப்பீங்க. அவரையும் சேர்த்துக்கிட்டீங்களா இன்னைக்கு? அவன் ஒண்ணுமே பண்ணல, சும்மா தாண்டி நின்னோம். இதோ குழந்தை அப்பான்னு சொல்லிச்சா? அதான் அதில கோப்படுதலா? பின்ன இருவ மாடி. அவளை குழந்தை எப்போ வரும்னு ஏங்கி போயிருக்கா. தன்னால குழந்தை பெத்துக்க முடியாதனாலதான் இப்படிலாம் இருக்கு நான் நினைச்சிட்டானா? அறிவில்லை உங்களுக்கு? அது யோசிக்கலையே. அது யார் குழந்தைன்னு தெரியல. திடீர்னு வந்து அவன் அப்பான்னு சொல்லிச்சு, அதனால தூக்கி சொன்னான். வேற ஒண்ணுமே இல்லையே. ஏதாவது ஒரு குழந்தை அப்பான்னு சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவே? நீங்க முதங்க வாங்கல. அடிக்கிறதுக்கு தானே? ஆமா, வேற கொஞ்சத்துக்கு கூப்பிடுவேன். இங்க வாங்கல. இல்ல, நீ கூப்பிட்டது அப்படிதான் இருந்தது பாத்துக்க. ஆமா, கொஞ்சம் மெத்தடி இப்ப குற. அடுத்த ஒரு கொல்லியான பாத்துக்க. இதெல்லாம் அடிக்காத, அப்ப நான் கெட்ட மாட்டேன்டுவேன். அப்படியே நீங்க தள்ளி வாங்கல. மாட்டேன். வயிறு பசிக்கடி, சோத்த குடுடி. கொடையாது. அப்படி சொல்லக்கூடாது. வயிறு பசிக்கடி. கொடையாது கிடையாது கிடையாது. எனக்கு பசிக்கு, எனக்கு சோறு வேணும். ஏன்னா அவனும் பசியோட தான் வந்தான். ப்ளீஸ் ப்ளீஸ் சோற போடுடி. இன்னைக்கு பட்டினியா கிடங்க, அப்பதான் அறி வரும். அட பாதவத்தி பட்னியா போட்டுட்டாளே, நான் பசியை தாங்கிக்கிட மாட்டேனே. ஆனந்தி, அத்தை இவளும் களம் அடிச்சிட்டாளா? ஆனந்தி, சாரிடி. தேவையில்லை. என்ன விட்டுட்டு உங்களால இன்னொரு பொண்ணை பார்க்க முடியுதுல்ல? சே, அப்படிலாம் இல்லடி. எப்பவுமே என் கண்ணுக்கு நீ மட்டும்தான். சும்மா அதெல்லாம் நக்கல்டி, பசங்களோட சேர்ந்தா சும்மா பேசுறதுதான். அதுக்காக அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. என் மனசுக்குள்ள நீ தான் நிறைஞ்சிருக்க. சத்தியமா சொல்றேன், நான் எந்த புள்ளையும் யார்கிட்டயே பார்க்கல. நீ மனசுக்குள்ள நீ நிறைஞ்சிருக்க. எப்படி இன்னொரு பொண்ணை நான் பாப்பேன்? உனக்கு அவ்வளவுதான் என் மேல நம்பிக்கையா? 4-5 பேர் பசங்க நின்னோம், சும்மா நக்கலா பேசுறதானே? நம்பிட்டேன், போங்க. என்கிட்ட பேச வேண்டாம். அடுத்த வர கல்யாணம் வச்சுக்கிட்டு இப்பெல்லாம் நடந்துக்கிட்டீங்கல்ல, சரி அடுத்த வர கல்யாணம் தானே, ஒன்னாவே இருக்க சம்மதிச்சேன். இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிடி சாரிடி. தேவையில்லை. நான் வேணா உன் காலைல விளட்டா? தேவையில்லை. எப்பவும் காலையில விழ வைப்பா? தேவையில்லை. அதை என்ன விட்டுட்டு இன்னொரு பிள்ளைய பாத்தீங்கல்ல, அவ அழகா இருந்தாலும். நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்றேன், அப்புறம் அழகா இருந்தாலும் கேட்டா? அதெல்லாம் உங்க கண்ணுக்கு அழகா தான் தெரிஞ்சிருப்பாங்க. உன்னை விடவா அவத்தி அழகா இருந்துட போறா? ஒரு பொண்ணுக்கு அழகு எது தெரியுமா? அவ வெளி தோற்றம் இல்ல, சிறு அலங்காரம் இல்ல, அவ மனசு. அந்த மனசு உன்கிட்ட இருக்கு. நீ ரொம்ப அழகானவா, ரொம்ப நல்ல குணம் படைச்சா. எப்படி உன்னை விட்டுட்டு நான் ஒரு பிள்ளைய பாப்ப? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? ஆமா, பேச்செல்லாம் பலமா தான் இருக்கும், போங்க. சரி, இப்போ உனக்கு என்ன விட நல்லா பிடிக்குமா சொல்லு? சொல்லு, எவ்வளவு கோவம் வருது, தாங்கிக்க முடியல. அப்படிதானே எனக்கு இருக்கும். உங்களுக்கு மட்டும் தான் மானம், எங்களுக்குலாம் மானம் இல்லையாங்க. உங்களால மட்டும் தாங்கிக்க முடியல, என்ன மட்டும் எப்படி பேசுற? மானங்கிறது 2 பேருக்கும் பொதுவானதுதான். உன்னை சொன்னா மட்டும் உனக்கு இவ்வளவு அங்காரம் வருது. என்ன அப்ப வச்சு திட்டிட்டே இருக்கா? நான் மட்டுமே நின்னேன். அண்ணே, தம்பி, மாப்பிள்ள எல்லாரும் நின்னோம். சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க, கிண்டலா கூட சிரிச்சிட்டு இருந்தேன், அவ்வளவு தாண்டி. எங்க எல்லாருமே நல்லவங்க தாங்க, யாரும் பாக்கல. பொண்ணு திரை எப்பவும் அமைதா நிப்பா. சிவானிக்கு கிண்டல் அடிச்சான், அது இன்னைக்கே வினையாய் போச்சுது. அதெல்லாம் மன்னிக்கவே மாட்டா. அதெல்லாம் ஏன் அண்ணன் சமாளிச்சிருவான். எப்படி? சொல்லி தரட்டா? வேண்டாம். இல்ல சொல்லி தரேன். வேண்டாம்னு சொல்லல. இல்ல நான் சொல்லி தருவேன். கொன்னிடுவேன், போக சொல்லிட்டேன். இன்னைக்குல அங்க வாங்க, அதுக்கப்புறம் நான் இருக்கு. சரி சரி, கோப்படாத. அம்மா தரணுங்க. அவன் எங்க வீட்டுக்கு வந்திருக்கான்? உங்க கூட என்ன? இல்லையா, எங்களுக்கு முன்னாடி கிளம்பி வந்துட்டானே. நானும் போன தடவை டியூட்டிக்கு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வேலை இருந்து முடிச்சுட்டு வாதம்.
நீங்க ஸ்டேஷன்ல இருந்து வரீங்க? ஆமா, அங்க பிரச்சனை ஆயிப்போச்சா, அப்படியே ஸ்டேஷனுக்கு போனோம். ஸ்டேஷன்ல கொஞ்சம் வேலை இருந்தது, முடிச்சிட்டு இப்பதான் வரேன். ட்ரெஸ் மாத்தி தானே வரேன், பாக்கலையா? இது அங்க கடந்தது, அதை கழுத்து போட்டு போட்டுட்டு வந்தேன். அப்போ நீங்க அன்னைக்கு தட்டுல இருந்து வரலையா? இல்ல, அந்த குழந்தை பொண்ணு தெரிய அப்பான்னு சொல்லிச்சா, ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அது என்ன சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் ஒண்ணு போல நடந்ததுன்னு. அதான் பொண்ணு தெரியும், அந்த ஏரியா ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்தோம். சரி. அப்புறம் கிஷோர், மீனாக்கா எல்லாத்தையும் சும்மா பேருக்கு விசாரிச்சு பார்த்தோம். அந்த குடும்பம் புதுசா அந்த ஊருக்கு வந்திருக்கு. என்னங்க சொல்றீங்க? இல்ல கேரளா சொல்றீங்க? ஏதோ பிளான் மாதிரி தான் இருக்குது. அதான் அப்படியே சர்ச் பண்ணிட்டு அப்படி டூட்டியை பார்த்து தான் வரோம். ஃபர்ஸ்ட் டைம்ல கொஞ்ச நேரம் சிரிச்சோம், அவ்வளவுதான். சரி, அவங்கள யாரு, எந்த ஊரு, உண்மையிலே அந்த குழந்தை? அது கொஞ்சம் மர்மமா தான் இருக்கு. நாங்க சைட் அடிச்சுட்டு இருந்தோமே, அந்த பொண்ணு எங்க வேலை பார்க்க என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்தோம். அந்த பொண்ணு சொன்ன கம்பெனி இங்க இல்லவே இல்ல. அது மட்டும் இல்ல, டீ கடை வச்சிருக்க அம்மாவும் நாங்க சைட் அடிச்ச பிள்ளையும் அம்மா பிள்ளை மாதிரியே தெரியல. ஏங்க பயமா இருக்குங்க. எப்படியோ 3 வயசு குழந்தை, அக்கா இறந்து போச்சான், அக்கா மாப்பிள்ளை இறந்து போச்சான். எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. இதே ஊர்னா அலசி அலைஞ்சிருப்போம். இதுக்கு எந்த ஊர்ல இருந்துக்கிட்டே தெரியலையே. கேட்க வேண்டியதுன்னு? ஆமா, உண்மையான ஊரை நம்ம சொல்லிட்டு மறுவேளை பார்ப்பாங்க. ஏங்க இனிமேல் பொண்ணு தர மாமா அங்கெல்லாம் போக வேண்டாங்க. இல்ல, போக மாட்டான், அதெல்லாம் பாத்துக்குவான். கிஷோர் இந்த கேஸை நான் பாத்துக்குதேன், டென்ஷன் எடுக்காம இருங்கன்னு சொன்னான். அப்புறம் மாப்பிள்ளையும் சில இடத்துல விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நாங்கெல்லாம் இருக்கல, எங்களை மீறி ஏதாவது பள்ளி போட்டுருவானுங்க. பாவம் ஆதிரா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. ஐயோ, ஏங்க அவளை எப்போ குழந்தைன்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கா. எங்க மாமா வேற ஏதாவது குழந்தை எடுத்து கொஞ்சம் வரும்னு அவளுக்கு பயமா இருக்கு. தான் பிள்ளையதான் மாமா எடுத்து கொஞ்சம்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கா. எப்படிங்க இருக்கும் அவன் மனசு? ரொம்ப அழுதா. நான் அதான் சமாதானப்படுத்தி வச்சிருந்தேன். அப்புறம் தான் பொண்ணு தர மாமா எல்லாம் கோபப்பட்டு இருந்தா. சரி சரி சாரி, நீ போய் சமாதானப்படுத்தினா அவளை சொல்லு, சொன்னா புரிஞ்சுக்கிடுவான். இனிமே இந்த வேண்டாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க. அதுக்காக ஒரு இடத்துல இன்னும் ஜாலி இல்லாம இருப்பாங்களா? 4 பசங்க சேர்ந்தா கிண்ட அடிக்கதான் செய்வோம். அதுக்கான அது நம்ம ஊரு, கிஷோர் ஊரு. சரி, அன்னைக்கிளியம்மா ஊரு தான் ஜாலி நின்று அடிச்சுட்டு நின்னோம். இப்படி பிரச்சனை வரணும் எங்களுக்கு இப்படி தெரியும். ஆனா அன்னைக்கிளியம்மா சும்மா விட மாட்டாங்க. அந்த புள்ளைய கூட்டு விட்டு இருக்காங்களாம், பாப்போம். அத்தை கூட்டிட்டு இருக்காங்களா? என்ன அன்னைக்கிளியம்மா விடுவாங்களா என்ன? கேள்வி சும்மா எப்படி இருக்கு தெரியுமா? கண்ணீர் கண்ணீர்னு இருக்கும். என்னத்துக்கு எல்லாத்தையும் ஒப்பிச்சிருப்பா, பாப்போம். சரி, நம்ம போலாம் வாங்க. எங்கடி? அத்தை வீட்டுக்கு தான், சீக்கிரம் வாங்க. பசிக்குடி. அங்கதான் பொங்கி வச்சிருப்பாங்கல்ல, தாரே வாங்க. இங்க உங்க கையால அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கணும் ப்ளீஸ். டயர்டா இருக்குடி, நேற்று ஃபுல்லா சடங்கு வேலை. நான் இப்போ டூட்டியை பார்த்துட்டு வந்தேன், ரொம்ப ஆசையா இருக்கு. எப்பண்டா உன் முகத்தை பார்க்கலாம் வந்து கொஞ்சலான்னு பார்த்தேன். இன்னைக்கு ஃபுல்லா இப்படியே ஓட்டிட்டிய. சாரி. ஆமாப்பா சாரி. சரி வா, எனக்கு சாப்பாடு வச்சு தர, ரொம்ப பசிக்கு. இந்த பாரு, நீ எப்போ வந்து அன்னைக்கு நான் ஹோட்டலே சாப்பிட மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். எனக்கு வெளி சாப்பாடே பிடிக்காது. இந்த பாரு, ரசம் வச்சாலும் உங்க கையால எனக்கு சாப்பிடணும், அவ்வளவுதான். வேறு மதியம் பொண்ணு தர கூட வெளியில சாப்பிடுன்னு சொன்னான், நான் சாப்பிடவே இல்லை தெரியுமா? உங்க கையால சாப்பிடுன்ட்டு அப்படியே இருந்தேன். ஐயோ சாரிங்க. அப்ப பொண்ணு தர மாமாவும் சாப்பிடலையா? ஆஹா, அவனும் சாப்பிடல. அவன் எப்படி வீட்டுக்கு விஷயம் போயிருக்கோம், ஆதிரா கோமா தான் இருப்பான்னு தெரியும். அதான் இதை வாங்கிட்டு வந்தான். அவளுக்கு பிடிச்ச ஜாக்கெட் ஏதாவது வாங்கிட்டு வந்து பண்ணா இருக்கும். உனக்கு தான் ஜாக்கெட்னாலே பிடிக்காத. அதான் அம்மையாருக்கு ஃப்ரிட்ஜ்ல பூ வச்சிருக்கேன், எடுத்துக்க. வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா, உனக்கு பிடிச்சதான் வாங்கிட்டு வர முடியும். உனக்கு பூ தான் பிடிக்கும். எப்படி இருக்கு? சரி வாங்க சாப்பிடலாம். அப்புறம் அப்புறம் தான் வாங்க. சப்பா, சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போது நான் இது பொண்ணு தர. லட்சுமி, லட்சுமி. இல்லண்ணே, இங்கதான் இருக்காங்க. சாப்பிட்டாங்கண்ணே. உங்க அண்ணனா? உங்ககிட்ட பேசணுமா? ஐயோ சாப்பாடுலாம் கொடுத்தேண்ணே. நீயே பேசு. எங்க பொண்ணு தரணும் வைக்கிறேன்னு பேசணுமா? மச்சான், உங்க அண்ணன் பேசுறது ரொம்ப கிட்டவா. அண்ணன் லைன்ல இருக்கா, ஒழுங்கா பேசுங்க. ஐயோ பேசிட்டு வாங்க. மச்சான், மாப்பிள்ள, சொல்லுங்க பண்ற மச்சா. எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லையா? அப்பா எதுவும் சண்டை போடல? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க டென்ஷன் எடுக்கிறீங்க. இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷனா இருந்தது, அதான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல தான், நிம்மதியா இருங்க. தங்கச்சி சொன்னா, இருந்தாலும் உங்ககிட்ட பேசினா கொஞ்சம் திருப்தியா இருக்குமேனுதான். ஐயோ மச்சா, இப்ப நான் சந்தோஷமா தான் இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. எதுவும் பிரச்சனை இல்ல இல்லையா? எங்க? ஐயோ ஒழுங்கா போன பேசுங்க. டேய், மாப்பிள்ள வேலையை ஆரம்பிச்சுட்டாருடா. சரிங்க மாப்பிள்ள, நாளைக்கு காலையில டூட்டில பாக்கலாம். சரிங்க மச்சா, உங்க தங்கச்சிட்ட பேசணுமா என்ன? என்கிட்ட போன கூட, நான் தங்கச்சிட்ட பேசணும். ஏண்டா தங்கச்சி நாளைக்கு வீட்டுல இருப்பாரு. கூட நான் பேசிட்டானே. உங்க மாப்பிள்ளை தங்கச்சி நிக்காங்கடா, ஏண்டா நாளைக்கு பேசு. மச்சா பரவாயில்ல, நான் தங்கச்சிட்ட கொடுக்க பேச சொல்லுங்க. இந்தா பேசு. லட்சுமி. அண்ணே. மாப்பிள்ளைக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லலாமா? இல்லண்ணே. இதனால எங்க கிட்ட சொல்லிருமா? சரிங்கண்ணே. சரி, மாப்பிள்ளைக்கு சாப்பாடு வச்சு கொடுத்தியா? வச்சு கொடுத்தேண்ணே. இப்ப கூட பால் ஆத்துல கொடுத்துட்டு இருக்கேன். மாப்பிள்ளை நல்லா கவனிச்சுக்கண்ணே. சரிங்கண்ணே. வேற ஏதாவது வேணுமானு கேளுடா, இதனால எங்க கிட்ட கேளுமா? சரிண்ணே. அந்த நல்ல சுவை ஏதாவது வம்பிருத்தோம்னா அவனை நாங்க பாத்துக்கிட்டோம்னு சொல்லுடா. அந்த நல்ல சுவை ஏதாவது வம்பிருத்தானே எங்கிட்ட உடனே சொல்லு. சரிங்கண்ணே. சரிம்மா,
முந்தா நாளைக்கு வீட்டுக்கு வா, இல்ல அண்ணே வாரேன்னு. ம் சரிண்ணே. அண்ணிலாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க? சமையல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுடா. அண்ணே சமையல் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. அப்படியா? அண்ணிக்கிட்ட கொஞ்சம் போன கூட. ஆனந்தண்ணே, ஆதிரா ஆதிரா, நான் தங்கச்சி கூப்பிடலாம் பாருமா. அண்ணி ஆ, அப்படியா? ம் சரி. ம் சரி அண்ணி. இல்ல அண்ணி, நான் வெறும் சாம்பார் தான் வச்சேன். நேரம் தெரியாம கதை விட்டுக்கிட்டு இருக்காளே. அண்ணி அப்ப நாளைக்கு காலையில அங்க வரட்டா? ம் சரிங்க அண்ணி. இவங்க காலையில எப்படியும் டூட்டிக்கு அங்க தானே வருவாங்க, விட்டுட்டு போக சொல்றேன் அண்ணி. இல்ல இல்ல கட்டாயமா வருவேன். ஆனந்தன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க பேசிட்டு இருக்காங்களா? வச்சுட்டு வாடி. இவிய தானே, அவி அப்படிதான், எப்பவுமே புளிப்புளிப்பு தான். ஆமாமா. ஒண்ணு ஒரு மணி நேரம் ஆகுது பேச ஆரம்பிச்சு. வெக்கி மச்சா. போதும் போதும், நாளைக்கு பேசுங்க. ஆதிரா போதும், நாளைக்கு பேசு. மணி 11 மணி தாண்டுது, போதும் நாளைக்கு பேசு. முடியாதா? அண்ணி அம்மா தாயே, அவங்களும் தூங்கட்டும். நேரம் என்ன ஆகுது? ஆவி அப்படிதான். நீங்க சொல்லுங்க அண்ணி. அப்படியா? சரி, என்ன கிஃப்ட்ல வந்திருந்தது? இல்ல, பாட்டி வீட்டுக்கு நான் போகல. அடுத்த வாரம் தான் போகணும். நீங்க வருவீங்களா எப்படி? சப்பா, எனக்கு தூக்கமே வந்துரும் போலுக்க. ஆ இல்ல இல்ல, அந்த சரி நான் ஓபனே பண்ணல அண்ணி. இல்ல இல்ல, அடுத்த வாரம் அன்னைக்கு பாட்டி வீட்டுக்கு அங்க கூட்டி போறேன்னு இருக்காங்க. அப்பதான் அதை கட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போனா அதை கட்டிட்டு போவேன். 12 மணி ஆக போகுது. ஆதிரா போதும் விடு, அங்க மாப்பிள்ள ஆல்ரெடி உடனே போதும். ஏமா தங்கச்சி, நாளைக்கு பேசுவா. அண்ணே வந்தேன்னு வச்சுக்க. புள்ளி வந்து அதுக்குறா பாருண்ணே. பொண்ணுத்திர வச்சனுக்கு ஒண்ணுதான் என் ஃபீலிங் புரியுது. அடியே போன கொண்டாடி. இருங்க, அன்னைக்கிட்ட முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். எந்த சேலை கட்டலாம் தானே, அது நான் சொல்றேன். வா, இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. ஹலோ ஹலோ. பொண்ணுத்திர மச்சான் போன புடுங்கிட்டாங்க. இப்ப போன் வச்சுட்டு வருவல்ல. போன் கட் ஆயிட்ட. ஆமாமா கட் ஆயிட்டு. அப்படி என்ன பாரு, நானே சோகமா இருக்கேன். சோகமா இருக்கியா? அடியே பிளானா போடுற நீ. நான் ரொம்ப சோகமா இருக்கேன். என்ன சோகம்? அது ஒண்ணு இல்லங்க. ஒண்ணு இல்லாததுக்குலாம் எப்படிமா பெரிய சோகமாகும்? இங்க வாங்க. இல்லங்க, நான் ரொம்ப சோகமா இருக்கேன். அழுதுருவேன் பாத்துக்க. என்ன சோகம்? இல்லங்க, ஒரு சேலை எடுத்தேன் பாத்துக்கங்க. சரி, ஆனா அந்த பிளவுஸ் 70 சென்டிமீட்டர் இருக்கணும், 50 கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதான் இப்ப எப்படி தைக்கணும் தெரியல. ஆனா அந்த சேலைக்கு அந்த பிளவுஸ் தான் மேட்சா இருக்கும். அதாங்க எனக்கு இப்ப ரொம்ப சோகமா இருக்கு. இப்ப சோகமா இருக்க வேண்டியவன் நீ இல்ல, நான் தான். ஏங்க? அடியே 12 மணிக்கு கவலைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. 70 என்ன 100 சென்டிமீட்டர்ல ப்ளவுஸ் வாங்கி தாரு. கொஞ்சம் என்ன பாக்குறியா? போங்க, நான் ரொம்ப சோகமா இருக்கேன். எனக்கு தூக்கமா வருது. பொண்ணா போட்டுருவேன். இல்ல, நான் ரொம்ப சோகமா இருக்கேன். ஏன், உங்க குடும்ப டைலாக்கா இது? ஆமா. கோத்த கலப்பாத வாடி. இது அப்படி இருக்கு, கடுத்த சோகமா இருக்கும் உங்களுக்கு. ஆமா. ஐயோ ஐயோ, குழந்தை. ஏங்க, எனக்கு 7 சென்டிமீட்டர் தான் ப்ளவுஸ் தைக்க முடியுமா? 50 தான் இருக்கு. இப்போ என்னங்க பண்ண? அண்ணிட்ட கேட்டா நான் ஏதாவது முயற்சி பண்றேன்னு சொல்லிருக்காங்க. ஆனா அதுக்கு என்கிட்ட விட இருக்குது. என்ன? காத்த கொண்டா. வேண்டாம், காத்த கடிச்சிருவீங்க. ஒண்ணு போட்டுறேன் கிட்ட வாடி. மாட்டேன். நானே சொல்றேன். அது வந்து உங்களை போங்க. உங்களுக்கு கால் வலிக்கல? வலிக்கல. ஏங்க, மொட்டை மாடிக்கு என்ன போமா? மணி 12 ஆயிட்ட. எனக்கு தூக்கமே வரல. அப்படியா? சரி போமா. ஆமா, இந்த ரூம் எப்படி கிடைச்சது? நான் அதை பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். என்ன? நான் அப்பா கிட்ட ஏடிஎம் கார்டு கொடுத்ததுனால உனக்கு வருத்தம் எதுவும் இல்லையே? எனக்கு இந்த சந்தோஷம் போதும். நான் மடியில தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கீங்களே, இந்த சந்தோஷம் போதும். உனக்கு வருத்தம் இல்லம்மா? ஐயா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, இந்த ரூம் எப்படி கிடைச்சது? அதான் ஏடிஎம் கார்டு கொடுத்ததுல, அதான் அந்த ரூம் எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுலயும் கண்டிஷன் போட்டிருக்காரு. என்னவா? இது என்ன ரூம் தெரியும்ல? என்ன ரூமே? பேருவா பார்க்க இருக்கு. இந்தா இப்படி பேசுறது கூட வெளியில கேட்கும். ஏங்க அப்பா இப்படி பண்றாரு? ஒன்னும் பேசவும் முடியாது, சிரிக்க கூட முடியாது, ஒண்ணும் முடியாது. விடு, நீயும் எத்தனை நேரத்துக்கு தான் தரையில படுத்து தூங்குவ. அதான் சரி பரவாயில்ல தாங்கன்னு வாங்கினேன். நிச்சயமா நமக்குன்னு சுதந்திரமா ஒரு ரூம் கிடைக்கும். நிச்சயமா கிடைக்கும். சரிங்க. எங்க ஏடிஎம் உங்க அப்பா கிட்ட கொடுத்தா? என் கையில 1 ரூபா இருக்காது. ஏடிஎம் கொடுத்த உடனே அவ்வளவு பணத்தை எடுத்து வச்சிருக்காரு. மெசேஜ் வந்தது போனுக்கு 1 ரூபா பேலன்ஸ் இல்ல. என்னங்க, உங்க கையாவது கொஞ்சம் வேண்டாமா? பரவாயில்ல, அட்வான்ஸா கையில வாங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். கிஷோர்ட்ட சொன்னேன், கொஞ்சம் அட்வான்ஸ் பணத்தை கையில தந்துருன்னு. சரின்னு சொல்லியிருக்கோம். என் அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணம் இருக்கு, எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? இல்ல அது உன் தேவைக்கு வச்சுக்க, நான் அட்வான்ஸ் வாங்கிக்கிறது. இங்க பாரு, காசு இல்லைன்னு உனக்கு தேவையான பொருள் வாங்க வந்துடாத. சரிங்க. நீ எப்ப போல சந்தோஷமா இரு. பணத்தை பத்தி எல்லாம் பயப்படாத.
நான் பாத்துக்கிறேன். யாருக்கிட்டே கடன் வாங்கிடாதீங்க. சே, நான் இப்படி கடன் வாங்குவேன்? அதெல்லாம் வாங்க மாட்டேன். ஆனா என் கையில செழிப்பா இருக்கும், பயப்படாத. சரி. அப்புறம் என்ன மாட்டை கட்டி மாட்டே, மாடு கட்டிட்டே கிடக்குது. ஐயோ வேண்டாம். 12 மணிக்கு மாட்டை தொட்டது யாரு? சொன்னல, தெருப்பாக்க வாசல், ஒன்னும் பேசக்கூட முடியாது. சரி, எதுவும் பேச வேண்டாம். சரி. யார் இவர்கள்? இரு பூங்குயில்கள், இளங்காதல் மான்கள். என்ன சத்தம் இந்த நேரம்? கோயிலில் ஒளியா? என்ன சத்தம் இந்த நேரம்? நதியில் ஒளியா? மலரை மயிலிடம் இழந்தேனே, மயங்கி தினம் தினம் விழுந்தேனே. மறந்து இருந்து பறந்து தினம் மகிழ உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. நிதமும் உன்னை நினைக்கிறேன், நினைவினாலே அணைக்கிறேன். லட்சுமி, என்ன மாடு நடத்துக்கிட்டு போது பாரு. என்ன மாட்டை பிடிச்சி கெட்டினாலையா? மணி 1 மணி ஆ போகுது. ஐயோ எல்லாத்தையும் சந்தோஷமா ஏத்துக்கலாம். நீ என் கூட இருக்கும்போது எனக்கு எல்லாமே சந்தோஷம் தான். இது என்ன புது குழப்பமால இருக்கு? ஏங்க எங்க போறீங்க இந்த நேரத்துக்கு? இல்ல, அம்மா முடிச்சு நிக்கவே என்னன்னு பாத்துட்டு வரேன். அத்தை முழிச்சு நிக்காங்களா? மணி 1 இருக்குமே. ஆமா, அம்மா நடந்துட்டு இருக்காங்க, நான் பாத்துட்டு வரேன். இரு, நான் வரட்டா? நீ தூங்கு. எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருந்தா தூங்கு, நான் வரேன். அம்மா. என்னையா தூங்கலையா? என்னம்மா 1 மணிக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க? டிக்கெட்டுக்கு வர மாட்டீங்களே? என்னம்மா மழை வேலை பெஞ்சிட்டு இருக்கு, எப்படி வந்தீங்க? இந்த நேரத்துக்கு வந்தீங்க? தூக்கமே வரலையா, அதான் சரி டிக்கெட்டுக்கு போலாமேன்னு வந்தேன். போன் அடிச்சு நான் கூட்டு வந்துருப்பல. பிள்ளைங்க மீனக்கட்டில தூங்கிட்டாங்களா என்ன? எல்லாரும் இப்ப தூங்க ஆரம்பிச்சாங்க. என்னம்மா, எதுவும் பிரச்சனையா? இல்லையா, காலையில உங்ககிட்ட கேட்டனே அதான். அம்மா எனக்கும் தெரியும், அங்க வந்து 1 வருஷம் தான் இருக்குமா. 1 வருஷம் தான் இருக்குமா? நான் பார்த்ததே இல்லையடா. நீங்க தான் வடக்கு தெருக்கு வர மாட்டீங்கல்ல? வடக்கு தெருல தான் வெளியூர்ல இருந்து வந்து டீ கடை போட்டுருக்காங்கம்மா. அவங்க பாட்டுல டீ கடை போட்டுட்டு இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. எந்த தப்பான நியூஸும் வெளியில வந்த மாதிரி தெரியல. அங்க பார்த்தா இங்க பார்த்தா வந்து எந்த நியூஸும் வரலையம்மா. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் சந்தேகப்பட வேண்டிய விஷயம் தான். அவ்வளவு பேர் இருக்கும் போது பொண்ணு திறக்கட்ட வந்து மட்டும். சரிம்மா, நான் விசாரிக்கேன். இந்த பயில விட்டு விசாரிக்க சொல்றேம்மா. அது கொஞ்சம் சீக்கிரம் பாரியா, எனக்கு மனசுக்கு சரியாவே படல பாத்துக்க. ஏமா ஏமா தப்பா இருந்தா சொல்லுங்க. செவட்லயே 2 கொடுத்தா உண்மை போல கக்கிடுவாளுங்க. எதுவும் பிரச்சனையாமா? இல்லையா, மனசு சஞ்சலமாவே இருக்கு பாத்துக்க. நமக்கு மட்டும் எதிரி எங்கிருந்து வரானே தெரிய மாட்டேங்குதுடா. அது எப்படிடா 3 வயசு பிள்ளைக்கு அங்க அத்தனை பேர் நிக்கானுங்க. பொண்ணு தர விக்கி, கிஷோரு, தருண் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஜாலியில தெரிவானுங்க. அப்படி இருக்கும்போது கரெக்டா பொண்ணு தரக்கிட்ட மட்டும் போய் அந்த புள்ள சொல்லணும்னா கொஞ்சம் குழப்பமா தானடா இருக்குது. அவ்வளவுதானம்மா, காலையில டீ குடிக்க மாதிரி போறேன், போய் கொஞ்சம் விசாரிச்சு பாக்குறேன். அத கொஞ்சம் பாரியா, மனசுக்கு சஞ்சலமா இருக்கு. அவங்க இப்பதான் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்காங்க, அதோ பாட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கு. யாராவது குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிடக்கூடாது பாத்தியா, அதான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஏன்னா 2 சின்ன வயசு பிள்ளைங்க ஏதாவது ஒண்ணு கொண்டு திரும்ப திரும்ப சந்தேகப்பட்டு அதாயா வருத்தமா இருக்கு. அம்மா, பொண்ணுத்தர பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. அவன் இவ்வளவு மெச்சூர்டான ஆளு. அவன் எல்லாத்தையும் பக்குவமா கொண்டு போயிருவாமா. அவனை பத்தியும் டெஸ்ட் எடுக்கீங்க. அது கூட விக்கி அவன் தம்பி தருண் வேற இருக்கான். விட்டு வைப்பானுங்களா என்ன? இப்ப அதனோட பயமே எனக்கு. என்னமா சொல்றீங்க? பொண்ணுத்தர கூட யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சும் துணிஞ்சு இந்த வேலையை பாக்குறாங்கன்னா கொஞ்சம் பயமா இருக்குடா. புரியலமா. நம்ம வீட்டுல என்கொண்ட பெசிஸ்ட் மதன் இருக்கான், நல்ல போஸ்டிங்ல கிஷோர் இருக்கான், பொல்லாதவன் விக்கி இருக்கான், தருண் இருக்கான். இத்தனை பேர் கூட இருக்கிறவன் மேல ஒருத்தன் கை வைக்கணும்னு நினைச்சிருக்கா, ஒரு குடும்பத்தையும் அனுப்பி வச்சிருக்கான்னா அவன் எப்பேற்பட்டவனா இருக்கணும்? கவலைப்படாம இருங்கம்மா. காலையில 10 மணிக்குள்ள அவள் விலாசத்தை நான் எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் பார்த்து பண்ணியா. பயப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா போய் தூங்க, மழை பெய்யுதுமா. என்னங்க இப்போ நான் மீனா குட்டி முடிச்சுட்டா நினைக்கிறேன். நீ இப்போ நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் தூங்குமா. கட்டில தொட்டா வேண்டாயா, எனக்கு தூக்கம் வரமா தெரியல. சரிம்மா, அப்ப உள்ளே வந்து படுங்க. பிள்ளைங்க எல்லாம் படுத்திருக்காங்கல்ல, வாங்க. வேண்டாயா, நீ போ. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, எங்க கூடயும் படுத்து ரொம்ப நாள் ஆகுது இல்ல, வாங்க.
உங்ககிட்ட பார்த்து எத்தனை நாள் அது வாங்கம்மா, எனக்கும் ஆசையா இருக்கு. வாங்க. சரியா பாரு வா. ம், சரிங்கம்மா. எத்தனை வயசு ஆனாலும் அம்மா கிட்ட படுக்க போறனால சந்தோஷமா இருக்கு. எத்தனை வயசானாலும் நீ எனக்கு புள்ள தானையா. அம்மா வாயா. வாங்கம்மா. வாரையா. என் புள்ள என் தொலைக்கு மேல வந்ததை பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. என் கையை பிடிச்சு நடங்கம்மா. சரியா. பார்த்து வாங்கம்மா. சரியா. ஏன் மாமா? என்னடி? இல்ல, எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூனுக்கு அங்க இங்கன்னு போவாங்களாம். சரி. ஆனா நாம 2 பேர் மட்டும் போகவே இல்லை. போகணும்னு ஆசை இருக்கா? இல்ல, கேட்ட ஆனந்திய கல்யாணம் முடிஞ்சுன்னு அனுப்பி வைப்பீங்கல்ல. ஆமா. அப்ப நம்ம மட்டும் ஏன் போகல? வீட்டுக்கு மொத்தம்னா பிறந்துட்டல, உறுப்பு இல்லாம போக முடியாதுல்ல. அப்பா ஸ்தானம்னா ஏச்சு. அதான் பாரு, சில உறவுகள் நம்ம கூட இருக்கணும்னா சிலவற்றை இழந்தாதான் முடியும். இல்ல, கேட்ட. சரி, விக்கி கல்யாணம் முடிட்டோம், அப்புறம் ஒரு நாள் லீவ் போட்டுட்டு உன்னை கூட்டிட்டு போறேன். இல்ல மாமா, சும்மாதான் கேட்டேன். எனக்கு நீங்க வீட்டுல இருக்கதே போதும். எனக்கும் அப்படிதான். உன் கூட இருக்கிற அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அப்படியா? எப்படின்னு காட்டுட்டா? ஒண்ணு வேண்டாம். இல்ல, காட்டுறேன். ஒண்ணு வேண்டாம். ஆனந்த் எல்லாரும் இங்கதான் இருக்காங்க, போங்க. இல்லையா, எல்லாரும் தூங்காச்சு. மணி 2 மணி ஆகுது. 2 மணியா? நீங்க என்ன தூங்கல? இல்ல, 4 மணிக்கு டூட்டி. அதான். ஏங்க, அப்ப நீங்க தூங்குங்க, போங்க. வேண்டாம், உங்ககிட்ட பேசிட்டு என் அழகு தேவை கொஞ்சிட்டு அப்புறமா போனதான் டூட்டிக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கஷ்டமா இருக்காதே? அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். என் பொண்ணாடி கூட வேணா இருந்திருக்கேன்னு அப்படிங்கிற சந்தோஷம். பொண்ணுத்தல. ஐயோ, மாமா வாரான்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன இரு. என்னடா காலையில நான் டூட்டிக்கு போறேன், நீ போய் தூங்க போ. வேணாண்டா, கல்யாணம் வருதுல, வேலை கிடக்கு. நீ வீட்டுல இருந்து பாரு, நான் டூட்டிக்கு போறேன். சொன்னா கேளு, அவன் திறந்து போறேன்னா. நீ போய் தூங்கு போ. டேய், நான் போறேன். தூங்க விடா, 4 மணிக்கு நான் எஞ்சி போய்க்கிடுவேன். நீ போய் தூங்கு போ. ஐயோ, அவனுக்கு புரிஞ்சிருக்கு. சரி, உள்ள போமா. சரி. ஐயோ, சும்மா இருங்க மாமா. அப்ப என்ன, அதான் லீவ் ஆச்சே, வா. அப்போ நாளைக்கு எவ்வளவு நேரம் இருப்பீங்க? நாளைக்கு நைட்டு வரைக்கும் இருக்கலாம். ஃபுல்லா லீவ் தான். ஜாலி இல்ல? நீ ஹனிமனை பத்தி பேசிட்டு இருந்தல, அதான் அவன் காதுல விழுந்திருக்கும். அதான் லீவ் எடுக்க வச்சுட்டான். மாமாக்கு நீங்க என்ன உசுர் இல்ல? ஆமா. நீங்க எப்பவும் இதே மாதிரி இருப்பீங்களா மாமா? நீங்க இருந்தீங்கன்னா நாங்க கட்டாயமா இருப்போம். உங்க கையில தான் இருக்கு. ஐயோ மாமா, நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கணும் தான் எங்க ஆசையும். அப்படியா? ஆனந்தி கூட சொல்லுவா, நம்ம குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டு தான் அவ குழந்தை பெத்துக்குவாளாம். என்ன முட்டாள்தனமா முடி எடுத்திருக்கீங்க? அவதான் சொன்னா. அப்படிலாம் பண்ணக்கூடாது. யாருக்கு கடவுள் கொடுக்குறோம் அதை வாங்கிக்கணும். அவங்களுக்கு முதல்ல இருந்தா இருக்கட்டும். நானும் அப்படிதான் சொன்னேன். அவளுக்கு விழுந்ததுக்கு அப்புறம் இருக்கு. நீங்க சத்தம் போடுங்க மாமா. சரி. மாமா, என்ன இதுக்கப்புறம் என்ன மாமா வெயிட்டிங்? அண்ணா, அது சரிதான், வா. மாமியார் சொல்லாம கொல்லாம தெக்குட்டுக்கு போயிருக்காரு. என்ன ஒரு வாட்டி எழுப்பி விட்டுட்டு போக வேண்டியதானே? நான் நிறைய நேரத்துல பயப்படுறேன்னு எனக்கு தெரியாது. தூங்கும் போதும் சரி, எந்திக்கும் போதும் சரி. இடையில கூட மாமியார் முகத்தை பார்க்கணும், இல்லைன்னா மாமியார் குரலை கேட்கணும். அப்பதான் தைரியமா இருக்கு. இல்லைன்னா என்ன பயமா இருக்குது. அத்தாடி, எல்லாரும் எப்படிதான் நைட்டு நிம்மதி தூங்குது அவளோ. அத்தி, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. மாமியார் தெக்குட்டுக்கு போயிட்டாவளே. பேசாம மீனா குட்டிக்கு போன் அடிச்சிடவேண்டியதான். நானே தூங்கல. இது ஏன் நடுராத்திரில வந்து குத்தச்சு உட்கார்ந்திருக்கு? ஓய் மீனா. அதான் என்ன இப்பதான் டூட்டி முடிஞ்சு வரீலோ? நீ என்ன நடுராத்திரி வெளிய வந்து உட்கார்ந்திருக்க? மாமியார் என்ன சொல்லாம கொல்லாம தெக்குட்டுக்கு போயிருக்காங்க. அவிய போன உனக்கு என்ன? ஆத்தாடி, எனக்கு அவில பார்க்கலனா தூக்கமே வராது. இது வேறயா? ஆமா, அப்பப்ப அவிய கிட்ட போய் படுத்தாலே எனக்கு தூக்கமே வரும். சோப்பா. அம்மா செம்போலி எங்க? அவ அப்பவே அடிச்சு வந்து தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு தூக்கமா வருது. ஆமா, நீங்க இல்லல, அதான் நிம்மதி தூங்குறா. உனக்கு கொழுப்பு கொஞ்சமா இருக்கு. கொழுப்புலனே அறிவு. தூட்டி முடிஞ்சு களைப்போட வந்திருக்கு. படுத்தாத. சரி சரி சிக்கல. அவில நிம்மதினா வருவாவே. நாளைக்கு முதல் சிக்கிட்டேனா எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்க போறேன். காபி குடிப்பியல்ல?
அப்பா தங்கச்சிக்கு என் மேல என்ன பாசம். ஒரு கிளாஸ் காப்பி போட்டு வந்துருமா. செம்பாடி தானே போட்டு தருவா. என்னமா ரொம்ப பாசத்துல கேட்டா காப்பி குடிப்பீங்களான்னு கேட்டேன். சரி அண்ணனுக்காக ஒரே ஒரு கப் காப்பி போட்டுட்டா பாப்போம். காப்பியா? தெரியாம கேட்டேன். உனக்கு காஃபி என்ன சொல்லி நான் போட்டுட்டு வரேன். ஸ்ட்ராங்கா வேணும். அடியே எவ்வளவு கோவல ஸ்ட்ராங்கா வேணும்னு கேட்டுட்டு இருக்கா. நீங்க தானே வேணும்னு கேட்டியா? ஒரு பேச்சுக்கு தானே கேட்டேன். என்னன்னே கலைப்பா வந்திருக்கீங்களா, ஒரு காப்பி போட்டுட்டு வரட்டுமா நீ கேட்கணும். போட தெரிஞ்சா கேட்டிருக்க மாட்டேன். போட தெரியாதா? எஸ், போட தெரியாது. அப்போ காலையில தினமும் கிச்சன்ல போய் நிப்பியா? அப்போ செம்போலி காப்பி போட்டு தருவா. அது சூடா இருக்கும்ல, அதான் அந்த தண்ணி குடத்துல வச்சுடியே ஆத்திட்டே இருப்பேன். தண்ணிக்குள்ள வச்சோம்னா காப்பி சீக்கிரம் ஆறிடும். அதுக்காக அதுல போய் நிப்பேன். அழுதுருவேன் போடி, நான் அழுதுருவேன். மணி 2:30 மணி ஆகுது. அவன் எப்படி ஆந்த குத்தச்சு அந்த மாதிரி உட்கார்ந்து காப்பாரு. சரி உள்ள போய் படி. போ, மணி என்ன ஆகுது? நான் சதீஷ் வந்தப்பதான் தூங்கலான்னு முடிவோட இருக்கேன். இதெல்லவா புருஷ பக்தி. செம்பகவலி இருக்கால, நிம்மதியா தூங்குறாளோ? ஆமா, ரொம்ப நிம்மதியா தூங்குதா. உனக்கு புருஷ பக்தி ரொம்ப பத்தியா? சதீஷுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. நீங்க வேற, நான் எனக்கு தூக்கமே வரல. மாமியார் வேற என்னை விட்டுட்டு தெற்கொட்டுக்கு போயிட்டாவ. நான் இடையில முடிச்சா ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். அதுக்கு இடையில எந்திரிச்சோம்னா செம்போலில தோசை ஏதாவது சுட்டு தருவா சீனி போட்டு. சரி எழுப்புதே, எட்டுட்டு மிதிச்சுவே ஓடிரு அப்படின்னு சொல்லிவிட்டா. சரி அதான் சதீஷ் பயவுலைக்கு போன் அடிச்சேன். அப்போ அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க. அக்கோஸ் அவர் பிரியாணியோட வராரு அப்படிதானே? அக்கோஸ் மட்டன் பிரியாணி, வாய் விட்டு பிரியாணி. அப்போ இன்னைக்கு ஒரு பிடிதான். அண்ணனுக்கு கொஞ்சம் இடம் தான் பாப்பா, தள்ளி உட்காரு. இங்க இடம் இல்ல. நானே பிரியாணி 1 வாங்கிட்டா 2 வாங்கிட்டான்னு இருக்கேன். இங்க பிரியாணி காலியா போயிட்டு. எப்படி காலியாகுதுன்னு பாக்க. கொஞ்சம் தள்ளி இரு, நம்ம வந்து பங்கு போட்டு தான் சாப்பிடணும். நீங்க லெக் பீஸ் பூரா புடிங்கிருவிய. சேச்சா புடுங்கலாம் மாட்டேனே. மொத்தமா ஆட்டை போட்டுருமா அந்த பயவுல. கடுத்த பசில வந்த என்னடா செய்யலாம் நினைச்சேன். செம்பகல் எழுப்புனே ஒன்ன எட்டிட்டு மிதிச்ச மாதிரியே என்னையும் எட்டிட்டு மிதிப்பா. அதுக்கு அண்ணனுக்காக சதீஷ சொல்லி பிரியாணி ஆர்டர் போட்டுக்க பாரு. நீதான் இந்த ஆண்டுக்கான சிறந்த தங்கை. இந்த ஆண்டுக்கான சிறந்த தங்கைக்கான அவார்டை உனக்கு தான் நான் பரிசீலிக்க போறேன். பெஸ்ட் சிஸ்டர்.